ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டலில் நான் தங்கியிருந்த சமயத்தில் என் கூட ஒரு ஃப்ரெண்டு எங்கள் ரூமில் தங்கியிருந்தாங்க. மதுரையிலேருந்து கணவரை பிரிஞ்சு தன்னோட பிள்ளைங்கள அதோட படிப்புக்காக எதிர்காலத்துக்காக இங்கே வந்து ஒரு வேலை தேடி பட் ரொம்ப சின்சியர் ஹானஸ்ட் லேடி இப்படி வேலை கிடச்சி இங்கேயே இருக்கிற ஸ்கூல்லலாம் பசங்களெல்லாம் சேர்த்து படிக்க வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க கேட்டுக்கிட்டதுக்காக நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி இல்லையா, அதில் இலவச சட்ட உதவி மையம் அதில் வந்து ஒரு வழக்கறிஞர், அவங்க ஃபீஸ்லாம் எதுவும் பே பண்ண தேவையில்லை, அவங்களோட பொருளாதார நிலைமையை கருத்தில் வச்சு அவங்க ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு வழக்கறிஞர் நியமனம் பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சு அவங்க டைவர்ஸ் கேஸை ஃபைல் பண்ணாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு எதிராக. நாங்கள் கூட அப்போ கேட்டிருந்தோம், நீங்கள் தான் ஹஸ்பண்ட் விட்டு பிரிஞ்சு வந்துட்டீங்க இல்லையா, எதுக்காக டைவர்ஸ் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னது, பின்னாடி ஏதாவது என் பசங்கள்லாம் வேலைக்கு போய் ஏதாவது சொத்து என் பேரில் வாங்கும் பொழுது என் ஹஸ்பண்ட் அதை கிளைம் பண்ணுறது மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டு ஆர்டர் வாங்கி வச்சுக்கிறது நல்லது தானே அப்படின்னாங்க. கரெக்டு, சேஃப் தானே அப்படின்னு நினச்சோம். ஆனால் பின்னாடி அது எப்படி அவங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னா, அவங்களுடைய அப்பா வந்து ஒரு ரயில்வே எம்ப்ளாயி, அவர் ரிட்டையர் ஆகிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருந்தார். இவங்களோட டைவர்ஸ் ஆர்டரும் வந்துட்டதுக்கப்புறம் இவங்க அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா தான் லீகலாக வருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டாட்டர் வந்து திருமணம் ஆகியும் கணவர்கிட்டேருந்து விவாகரத்தான காரணத்தினால அப்பாவோட ஃபேமிலி பென்ஷன் அம்மாவோட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துச்சு. அவங்க அப்பா அந்த பேரெலாம் சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ இது ரீசெண்டாக வந்து திருப்பூர் ஹைகோர்ட்டோட ஒரு உத்தரவு ஒன்று பார்க்கும் பொழுது எனக்கு அந்த சம்பவம் தான் நினைவு வந்துச்சு. என்ன அந்த வழக்கு என்னென்னா, அதுலேயும் அந்த திருமணமான சில நாள்லேயே அந்த கணவர் வந்து அப்பா அம்மா வீட்டில் கொண்டு வந்து பெண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அப்பா காலம் வரைக்கும் அவர் தான் அந்த பெண்ணை வந்து பராமரிச்சுட்டு வந்திருந்தார். ஆனால் என்ன பாருங்கள், இந்த விழிப்புணர்வு இல்லாத காரணத்தினால ஒரு டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டு ஆர்டர் வாங்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் தோணாமலே போயிடுச்சு. அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய அம்மாவுக்கு போச்சு. ஆனால் இந்த 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 அம்மா வந்து எனக்கும் ஃபேமிலி பென்ஷன் வேணும் அப்படின்னு மனு கொடுக்கும் பொழுது, இல்லை விவாகரத்தான திருமணமான மகளிருக்கு மட்டும்தான் வந்து ஃபேமிலி பென்ஷன் வாங்குறதுக்கான சர்வீஸ் ரூல்ஸில் இடம் இருக்குது. நீங்கள் வந்து கணவரை விட்டு பிரிஞ்சு பெற்றோருடன் சேர்ந்து வசிக்கும் திருமணமான பெண் அப்படிங்கிறது கணக்கில் வரும்பொழுது விவாகரத்தான பெண் அப்படிங்கிற கணக்கில் வராத காரணத்துக்காக கொடுக்க முடியாதுன்னு அவங்க நிராகரிச்சுறாங்க. இதுக்கு எதிராக தான் வந்து உயர்நீதிமன்றத்தை நாடும்பொழுது உயர்நீதிமன்றமும் சர்வீஸ் ரூல் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீஸ் ரூல்லையும் சரி, நம்மளுடைய சர்வீஸ் ரூல்லையும் அப்படி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கணவர்கள் பெண்கள் அந்த மாதிரி இது மாதிரி அனுப்பப்படும் பொழுது, அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கும் பொழுது, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, சர்வீஸ் ரூல்ஸ் படி அந்த விவாகரத்து பெற்ற திருமணமான பெண் ஃபேமிலி பென்ஷன் பெறுவதற்கு அருகதை உடையவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் இன்னொரு பற்றி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.